Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி மினியேச்சர் கிளாஸ் ரூம் தான் ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து மினியேச்சர் ஸ்கூல்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளுக்கு வந்து ஸ்கூல் செய்கிற அளவு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ரூமுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த மாதிரி சிட்டிங் டேபிளும் அதோட பெஞ்சும் தான். அதனால் நான் வந்து அது 3 செஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ அது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஒரு செட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டிங் டேபிளும் சிட்டிங் டேபிளும் செஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து லென்த்தாக ஒரு கார்ட்போர்ட் பீஸும் அப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் 2 கார்ட்போர்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லென்த்தாக கட் பண்ண அந்த கார்ட்போர்ட் பீஸோட சைடில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஒரு ரைட்டிங் டேபிள் மாதிரி அசம்பிள் ஆகிடும். இருந்தாலும் கொஞ்சமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக லென்த்தாக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி கீழே வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அப்படி ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து பெஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, ரைட்டிங் பெஞ்சு. அடுத்தது வந்து சிட்டிங் பெஞ்ச் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கார்ட்போர்ட் பீஸில் இப்படி லென்த்தாக கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து சைடில் ஒட்டுறதுக்காக 2 சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி இந்த மாதிரி சைடில் ஒட்டுறேன். இதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சென்டரில் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் இப்படி லென்த்தாக கட் பண்ணி அதையுமே வந்து சைடில் இப்படி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டுறேன். ஓகே, இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து சிட்டிங் டேபிளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சுட்டேன். எடிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால 1 நிமிஷம் ஆனிச்சு. நீங்கள் வந்து அப்படியே செய்கிறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக செஞ்சிடலாம். இப்போது இது மாதிரி நான் ஆல்ரெடி 3 பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பீஸ், மொத்தம் 4 பீஸ். ஓகேவா? மொத்தம் 4 பீஸ் இருக்க மாதிரி தான் நம்மளோட கிளாஸ் ரூமில் அசம்பிள் பண்ண போகிறோம். அதனால் 4 பீஸ் செஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு கலர் பண்ண போகிறோம். கலர் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. டார்க் ப்ரௌன் கலர் பண்ணுறத விட லைட்டாக இருந்தால் கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒயிட் கலர் நிறைய எடுத்துகிட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணேன். அப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப லைட் ப்ரௌனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து பார்க்குறதுக்கு ஒயிட் ஃபினிஷிங்கில் தெரிஞ்சிச்சு. அடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இது கூட ஒரு ரெட் கலரை மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது அங்கங்கே ரெட் கலரும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேணாம், இதுக்கு மேலே பண்ணனா ரொம்ப டார்க் ஆயிருன்னு சொல்லிட்டு இந்த கலர்லேயே ஃபுல்லாக அடிச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி அந்த 2 பீஸ்க்கும் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு கலர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கலரிங் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர்ஸோடு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி பெயிண்ட் தான் பண்ணுவேன். நான் வந்து ஏன் அப்படி பண்ணுறேன்னா எனக்கு பொறுமை பத்தாது. எல்லாத்தையும் வந்துட்டு கலர் பேப்பரை வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து திரும்ப வந்து அதெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் டக்குன்னு ஒட்டி விட்டுருவேன் கார்ட்போர்டாக இருக்கும் போதே. அதுக்கப்புறம் மேலே வந்து கலர் ஷீட் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பெயிண்டே பண்ணிடுவேன். அப்படி வந்து கலரிங் இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் எல்லாத்துலேயும் கலர் பேப்பரை ஒட்டிட்டு அப்புறமா கலர் பண்ணிக்கோங்க. சரி, கலர் பேப்பர் ஒட்டிட்டு அசம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது நல்லா காயட்டும், ஒரு 10 மினிட்ஸ்க்கு காயட்டும். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது காயிற டைமில் நம்ம போயிட்டு கிளாஸ் ரூம் ரெடி பண்ணலாமா? கிளாஸ் ரூம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ட்போர்ட் பீசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பெஞ்சஸே கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்கோம். அந்த பெஞ்சஸ்லாம் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக வேணும்ல, அதனால் பெரிய பெரிய கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு தூரத்துலேருந்து காமிக்கிறேன், அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியுது. நல்லா கொஞ்சம் பெருசாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிளாஸ் ரூமோட உள் சைடு பேக்ரவுண்ட் வந்து ஒரு க்ரீன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து வச்சு ஒட்டுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் ஒட்டுறேன். இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அந்த பேப்பரை, சார்ட் பேப்பரை. அதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ட் பேப்பர் ஒட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. சார்ட் பேப்பர் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பெயிண்ட் செலவாகும். ஒரு 20 ரூபி பெயிண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அது கூட பத்தாது ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. நிறைய பெயிண்ட் தேவைப்படும். அதே மாதிரி வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக பண்ணுறீங்கன்னா அழகாக ஒரு 5 ரூபி சார்ட் பேப்பர் வாங்கினா கூட உங்களுக்கு போதும் தான். அதை வச்சே ஒட்டிடலாம். ஓகேவா? நிறைய வந்து காசும் செலவாகாது, வேலையும் மிச்சமாகும். இப்போ இந்த மாதிரி இன்னும் 2 கார்ட்போர்ட் பீஸ் இருக்குது. அதையும் நான் வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3 பீஸ்லேயும் ஒட்டிட்டேன். நான் எதுக்கு தனித்தனியாக 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். எனக்கு வந்து ஒரே கார்ட்போர்ட் பீஸாக பெருசாக கிடைக்கல. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் இன்னுமே பெருசாக செய்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து தனித்தனி பீஸாக செஞ்சு அதை ஒன்றா சேர்க்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் அது எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம இப்போ எப்படி வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் வச்சு காமிக்கிறேன். ஓகேவா?
சின்ன சின்ன பிட் எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் மட்டும் கார்ட்போர்டு இல்லை, மற்றபடி இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட ஷேப்புக்கு நான் வந்து வச்சுருக்கேன். என் ஷேப்பாக என்ன ஷேப்புன்னு தெரியல. இது தமிழ் லெட்டரில் பார்த்திங்கன்னா அது அப்படியே தலைக்கீழ திருப்பினோன்னா ஒரு பா ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு விண்டோ வைக்கணும். விண்டோவும் ஒரு டோரும் வைக்கணும். அது வந்து இப்படி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நான் கட் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு விண்டோ வச்சுக்கலாம், ரைட் சைடோட கார்னரில் ஒரு டோர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விண்டோக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீளமான விண்டோவாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் விண்டோஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக பேம்போ ஸ்டிக் வச்சு ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னா, ஸ்கூலில் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும். நிறைய ஸ்கூலில், என்னோடய ஸ்கூலில் கூட இப்படி தான் இருந்துச்சு ஜன்னல். அதனால் நான் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். வீடுங்களில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பேம்போ ஸ்டிக் ஒட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அதை அப்படியே நிமித்திட்டு ரைட் சைடில் வந்து டோர் கட் பண்ணணும்னு சொன்னால, இப்போ அந்த ரைட் சைடில் இருக்கிற கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நம்ம டோர் கட் பண்ணிடலாம். ஓகேவா? டோர் நான் வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டோருமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதையும் வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி தனியாக எடுக்கலைங்க. அப்படியே அதிலே இருக்கிற மாதிரி லைட்டாக அப்படி மடித்து விட்டுருக்கேன். ஒரு சைடில் கட் பண்ணிட்டு மடித்து விட்டுருக்கேன். விண்டோலையும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டோர் பார்த்திங்கன்னா ரைட் சைடோட அந்த கார்னரில் செட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து பெருசாக இருக்குது, எல்லாத்தையும் வீடியோவில் கவர் பண்ண முடியாது. நான் வெளி சைடு எங்கெல்லாம் பிட்டு இருக்கோ அங்கே எல்லாத்தையும் வச்சு ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டுறதெல்லாம் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். நிறைய ஹவுஸ் வீடியோ போடும் போதெல்லாம் காமிச்சிருக்கேன். பின்னாடி வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க, நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கிறதுக்காக. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ளோருக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்கனால எனக்கு பெரிய கார்ட்போர்ட் கிடைக்கல. அதனால் அதை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இப்படி போட்டிருக்கேன். ஓகே, சைடில் இருக்கிற கார்ட்போர்டோட சேர்த்து வச்சு நம்ம மேலே வந்து கலர் ஷீட் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு அதோட 2 சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி கீழே இருக்க கார்ட்போர்டோட சேர்த்து வச்சு ஒட்டிக்கிறேன். அப்படி ஒட்டிட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு மேலே வந்து ஷீட் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் எடுக்கிறேங்க. ஒயிட் கலர் சார்ட் பேப்பர், ஒரு சார்ட் பேப்பர் கரெக்டாக இருந்துச்சு, ஃபுல்லாக அவ்வளோ அகலத்துக்கு செஞ்சுருக்கேன். இப்போ இந்த ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் அப்படியே வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் பாதி ஷீட் ஒட்டிட்டேன். அது வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ மிச்ச பாதி இருக்கிற பீஸை நான் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். கீழே ஃபெவிகால் போட்டுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இந்த டேபிள் பார்த்திங்கன்னா நான் வந்து டீச்சர் செட் பண்ணும்போது பண்ணியிருப்பேன். அப்போ நிறைய பேர் எனக்கு இதுக்கு கீழே ஒரு ட்ரா மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிங்க. அதனால நான் வந்து ஒரு குட்டி ட்ரா மாதிரி இப்போ மேக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸில் இப்படி பாக்ஸ் மாதிரி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து ட்ரா மாதிரி இருக்கிறதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸில் வந்து சைடில் இப்படி லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்துடாமல் லைட்டாக கீரல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து ட்ரா மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதை வந்து சைடில் கவர் பண்ணுறதுக்காக இன்னொரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சைடில் மாஸ்கின் டேப் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கவர் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு ட்ரா மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த டேபிளுக்கு அடி சைடு வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சராக இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வச்சுருக்க டேபிள் மாதிரியே கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே திங்ஸும் வேணால் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க, அந்த இரும்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டேபிள் தான் இது. இப்போ இதுக்கும் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். அந்த தனியாக ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம பெஞ்சுக்கு பண்ண அந்த கலர் தான் எடுத்து இதுக்கும் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணிவிட்டேன். நல்லா காயட்டும். காய்ஞ்சிட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதனால் இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட வேண்டியதான். இது வந்து பிளாக் போர்டு. இந்த போர்டும் வந்து நான் டீச்சர் செட் செய்யும் போது செஞ்சது தான். டீச்சர் செட் செய்யும் போது என்னென்னலாம் செஞ்சனோ அதில் ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதெல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நான் எப்போவுமே ஒரு வீடியோ செஞ்சேன்னா அது எப்படி ஷார்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி போடுறதுன்னு தான் பார்த்துட்ருப்பேன். அதனால் ஒரு சில வீடியோஸ்லலாம் நான் வந்து அதுக்குன்னு தனியாக வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தனித்தனியாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரே வீடியோவில் போடும்போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குன்ற மாதிரி தோணும் எனக்கு. அதனால் நான் வந்து தனித்தனி வீடியோவில் போட்டிருப்பேன். டீச்சர் செட்டில் வந்து அதெல்லாம் போட்டிருக்கேன். அதில் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ அதையும் எடுத்து அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெஞ்சஸையும் எடுத்து அசம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு.
ஒரு டால் வாங்கின ஷீட்டு. அந்த ஷீட்டில் வந்து ஒரு சில திங்ஸ் இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா புக் ரேக் மாதிரி இருந்துச்சு, நான் ஒரு சில திங்ஸ் அதில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து இது அந்த பிளாக் போர்டு இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் வச்சு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதில் ஒரு குட்டி கிளாக் மாதிரி இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்கள் சின்ன கிளாக் ஒன்று இருந்துச்சு, அதையும் நான் கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி ஸ்டிக்கரில் வந்தது உங்ககிட்ட இல்லைனா நீங்களே வந்து வரைஞ்சி கூட ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டேபிளில் ட்ரா மாதிரி ஒரு கார்ட்போர்டு ஒட்டணும்ல, அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த கார்ட்போர்டுக்கு உள்ளே வந்து அந்த ட்ரா பீசஸையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த டேபிளையும் வச்சிடலாம். ஓகேவா, இப்போ வந்து ஓவரால் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதையும் ஒட்ட போகிறோம். ஓகேவா, நான் ஒரு சில நோட்டு இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் டீச்சர் செட்டில் செஞ்சதை எடுத்து அந்த டேபிள் மேலே செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து 5 ரூபீஸ் ஸ்டிக்கர்ஸ் தான், எல்லா ஃபேன்சி ஷாப்லேயும் வச்சுருப்பாங்க. இது நீங்கள் போயிட்டு நேஷ்னல் லீடர் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கிளாஸ் எடுக்கும் போது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே ஒட்ட போகிறது வந்து ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் தான். ஏன்னா வந்து ஏபிசிடிலாம் ஒட்டணுன்னா ரொம்ப சின்ன பசங்க மாதிரி தெரியும் ஸ்கூல் பார்க்குறதுக்கு, கிளாஸ் பார்க்குறதுக்கு. அதனால் நான் அதெல்லாம் ஒட்டலை. அதனால நான் வந்து நேஷ்னல் லீடர்ஸோட 2 இமேஜ் மட்டும் எடுத்து இந்த இடத்துல ஒட்டுறேன். ஓகேவா, நிறைய இமேஜஸ் இருந்தது, நான் வந்து 2 ஸ்டிக்கர்ஸ் மட்டும் எடுத்து இப்படி ஒட்டுறேன். ஓகேவா, காந்திஜி தாத்தாவோடதும் காமராஜர் தாத்தாவோடதும் ஒட்டியிருக்கேன். ஓகேவா, ஓகே இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸில் சோலார் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கரில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசாக இருந்தது. பட் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் மட்டும் பெருசாக குட்டியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் அதை எடுத்துக்கிறேன் நான். அதை எடுத்து அதை வந்து நமக்கு ஒட்டிக்கலாம் இதோட சைடில். ஓகேவா, இந்த 2 ஸ்டிக்கர் மட்டும்தான் நான் இந்த கிளாஸ் ரூம் பொறுத்த வரைக்கும் ஒட்டுறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒட்ட வேணாம், நம்ம அப்பப்போ கிளாஸ் எடுக்கும்போது தேவைப்படும். அந்த ஸ்டிக்கர் எடுத்து வச்சு கூட நம்ம வந்து அது ஒரு சார்ட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒட்டலை. ஓகேங்க, இப்போ நீங்கள் இந்த கதவுலேருந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். பட் வெளியில் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கார்ட்போர்ட் பாக்ஸ் தெரிஞ்சிச்சு. இது தெரியாமல் இருக்கிறதுக்காக சரி வெளி சைடும் கவர் பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியிலேருந்து தானே உள்ளே போவாங்க, வெளியில் பார்க்கும்போது கார்ட்போர்டு தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால் வந்து அதையும் கவர் பண்ணுறதுக்காக ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்து நான் கவர் பண்ணிவிட்டு அந்த டோரில் இருக்கிற இடத்துலையும் கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டோருக்கு மேலே நான் கிளாஸ் ரூம்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லலாம் காலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சும்மா வந்து லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட நேஷ்னல் லீடர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட இமேஜஸ் தான் நான் வந்து எடுத்து ஒட்ட போகிறேன். ஓகேவா, உங்ககிட்ட வந்து வேறு மாதிரி டிசைனிங்காக நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த ஸ்டிக்கர் இருந்தனால நான் இதை ஒட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கிளாஸ் ரூம்க்கு ஒட்டி வைக்கும் போது. அதனால் நான் இதை ஒட்டி வைக்கிறேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்டிக்கர் ஒட்டும் போது. உள்ளுக்குள்ளே ஒட்டி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வெளியே ஒட்டி இருக்கிறதும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதனால் நான் ஒரு அந்த இடத்துக்கு எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் ஒட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்டிக்கர்ஸை ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு 5 ஸ்டிக்கர்ஸ் கிட்டே நான் ஒட்டிட்டேன். இன்னுமே வந்து கிளாஸ் ரூமுக்கு வெளியே ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவும் பண்ணல, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிளாஸ் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்னா இப்படி தான் இருக்கும். பட் நான் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரல, இப்படியே உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட கிளாஸ் ரூமு. எல்லாமே வந்து ஒரு லைட் கலராக இருக்க மாதிரி நான் கிளாஸ் ரூமுக்கு வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க் கலராக கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே அவ்வளோதான். ஓவரால் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸ் ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் வெளியே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அது பார்க்கணும் அப்படின்னா நம்ம செகண்ட் சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ஸ்கூல் எபிசோடு போடும் போது அது காமிக்கிறேன். ஓகேவா, எப்படியா இருந்தாலும் சீக்கிரம் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து ஸ்கூல் எபிசோடு போடும்போது ஸ்கூலு அப்புறம் வெளியே வந்து ப்ரேயர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம செகண்ட் சேனல் வாட்ச் பண்ணுங்கள். செகண்ட் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா இந்த கிளாஸ் ரூம் சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.